Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் hemopoiesis. Okay, so let us see what is hemopoiesis. Hemopoiesis அப்படின்னா என்னன்னா, it is a process of formation and development of different blood cells. ஸோ ஒரு பிளட் செல்ஸ் ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ் இந்த மாதிரி நிறைய பிளட் செல்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி டெவலப் ஆகுது, அந்த ப்ராசஸ் பேர் தான் ஹீமோபாய்சிஸ். ஓகே, ஹீமோனா பிளட், பாய்சிஸ்னா அதோட ஃபார்மேஷன். ஓகே, ஸோ பிளட் ஃபார்மேஷன் அந்த ப்ராசஸ் பேர் வந்து ஹீமோபாய்சிஸ். ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் வந்து process of formation and development of different blood cells. இதான் வந்து ஹீமோபாய்சிஸ். இந்த ப்ராசஸ் ஃபார்மேஷன் வந்து ஒரு இடத்துலயே நடக்காது. ஓகே, டிஃப்ரெண்ட் லொகேஷன் இருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல வந்து நடக்கும். அண்ட் அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், there are 3 ஸ்டேஜ். 3 ஸ்டேஜஸ்ல வந்து பிளட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும், பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மீசோபிளாஸ்டிக். First stage, mesoblastic. Second stage, hepatic stage. Second stage, hepatic stage. Third stage will be medullary stage. Medullary stage. Okay, mesoblastic stage, hepatic stage, and medullary stage. First, mesoblastic stage. Actually, நம்ம blood cells வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, குழந்தையிலேருந்து நம்ம பாப்பாவாக இருக்கும் போதே அது ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ அது வந்து நம்ம கருவில் இருக்கும் போதே, ரைட்? ஸோ இதுதான் ஒரு, ஸோ இது வந்து அந்த எம்ப்ரியோ, அதாவது கரு. அண்ட் இங்கே வந்து ஒரு பேபி இருக்கு. ஓகே, இதில் வந்து ஸோ யா இதில் வந்து ஒரு பேபி இருக்கு. அண்ட் இதில் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மீசோபிளாஸ்டிக் ஸ்டேஜ் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளட் செல்ஸ் இந்த யோக் சாக். ஓகே, யோக் சாக்ல இருக்கும் போது பிளட் செல்ஸ் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் பேர் மீசோபிளாஸ்டிக் ஸ்டேஜ். அண்ட் இந்த ஸ்டேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக் ஆஃப் இன்ட்ராயூட்ரைன் லைஃப். இன்ட்ராயூட்ரைன்னா யூட்ரஸ்ல தான் நம்ம பாப்பாவா இருப்போம். ஸோ அப்போ செகண்ட் வீக்ல வந்து இந்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கருவிலேயே பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கருவு தான் பிளட் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். செகண்ட் வீக் ஆஃப் இன்ட்ராயூட்ரைன் லைஃப். இது எப்போ பீக்குக்கு போகும், ரொம்ப ரொம்ப ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டேஜ் வந்து ஃபிஃப்த் வீக்ல இது பீக்குக்கு போயிட்டு ஸ்டாப் ஆயிடும். ஓகே, ஆஃப்டர் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் மீசோபிளாஸ்டிக் ஸ்டேஜ் அப்படின்னா ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பிளட் செல்ஸ் இந்த யோக் சாக்ல இருக்கும் போது அந்த யோக் சாக் ப்ரொடியூஸ் பண்றது தான், பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்றது தான் இந்த மீசோபிளாஸ்டிக் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா செகண்ட் வீக் ஆஃப் இன்ட்ராயூட்ரைன் லைஃப். ஓகே, செகண்ட் வீக் ஆஃப் இன்ட்ராயூட்ரைன் லைஃப். அண்ட் இது எப்போ பீக் ரொம்ப ஃபினிஷ் ஆகுறது, ரொம்ப பீக்ல போற எந்த வீக்னா ஃபிஃப்த் வீக் ஆஃப் இன்ட்ராயூட்ரைன் லைஃப்ல பீக் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, ஸோ இந்த யோக் சாக் வந்து சில செல்ஸ் ரிலீஸ் பண்ணும். இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து differentiate the multiple lineages of cells. Okay, இது red cell, இது red blood cell, இது white blood cell. Okay, and இது platelets. அப்படின்ட்டு சில differentiates இங்க இருக்கிற செல்ஸ் எல்லாம் சேர்ந்து
It differentiate the multiple lineages of cells. இது red cells, இது blood cell, இது white blood cells, and இது platelets. இது மாதிரி differentiate பண்ணும். இதுதான் வந்து இந்த mesoblastic stage ஓட points. Second, coming to hepatic stage. Okay, நம்ம கருவுல இருக்கோம், எந்த ஒரு ஆர்கனும் வளரல, right? 5th week வரைக்கும் நம்ம yolk sac தான் blood cells வந்து produce பண்ணுது. After mesoblastic stage, hepatic stage start. So hepatic stage வந்து liverல, okay, hepatic stage liverல start ஆகும். And அதோட definition வந்து process of formation and development of different blood cells in liver. அதான் வந்து hepatic stage. And இது எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா 5th weekல, because 5th weekல இந்த yolk sac இது வந்து முடியும். And அந்த 5th weekல hepatic stage ஸ்டார்ட் ஆகும். because liver, spleen இந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் வளர்றதால liver வந்து blood production இப்ப பாத்துக்கும். first yolk sac பார்த்துட்டு இருந்துச்சு, இப்ப hepatic liver வந்து blood production வந்து ஸ்டார்ட் பண்ணுது. and hepatic வந்து hepa means liver. okay, அப்ப நேம்ல hepatic means liver வந்து blood cells production பண்றது தான் இந்த ஸ்டேஜ் பேர். so 5th weekல it starts in 5th week of gestation, 5th week of intrauterine life, and full it continues to 5th month வரைக்கும் இந்த liver தான் பாத்துக்கும். okay, 5th month வரைக்கும் liver தான் blood cells வந்து production பண்ணும். okay, and சில times plus spleen on பண்ணும். okay, spleen also does that work. so this is a spleen, helier layer of the spleen na இந்த spleen வந்து blood cells வந்து produce பண்ணும். okay, but liver compare பண்ணா spleen வந்து கம்மியான amountல தான் blood cells வந்து produce பண்ணும். okay, so liver and spleen are the main organ which produce the blood cells during hepatic stage. 5th weekல ஸ்டார்ட் ஆயிட்டு 5th monthல அதோட வேலையை வந்து முடிச்சிரும். 5th monthக்கு அப்புறம் medullary stage. medullary stage easily we can identify. அதோட இப்போ ஆர்கன்ஸ் எல்லாம் வளர்ந்துட்ட அப்புறம் போன்ஸ் வளரும். ஓகே, ஸோ போன்ஸ் இனிமே போன்ல இருக்கிற, அதாவது எலும்பு மஞ்சின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து பிளட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஆஃப்டர் பர்த், ஓகே, ஆஃப்டர் பர்த்துக்கு முன்னாடி வரைக்கும் லிவர் அண்ட் ஸ்பிளீன் பார்த்துக்கும். அண்ட் ஆஃப்டர் பர்த் வந்து ஃபுல்லா டில் ஆர் லைஃப் எண்ட்ஸ் த போன் மேரோ தான் பிளட் செல்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பிஃபோர் பர்த் வரைக்கும் லிவர் அண்ட் ஸ்பிளீன். பிஃபோர் பர்த், இது ஆஃப்டர் பர்த். ஆஃப்டர் பர்த் டில் த எண்ட் ஆஃப் லைஃப் போன் மேரோ தான் பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கும். அண்ட் இது வந்து இப்போ எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 5th month. 5th monthல ஸ்டார்ட் ஆகி டில் த எண்ட் ஆஃப் லைஃப். end of life வந்து bone marrow தான் continues to produce all the blood cells. okay, so bone marrow வந்து it is the only site which produce the blood cells after birth அப்படின்ட்டு சொல்றாங்க. so this is about the stages: mesoblastic, hepatic and medullary stage. okay, so RBC production, RBC, WBC and platelets. RBC produce ஆகுறது we can say erythropoiesis. Erythropoiesis, poiesis means formation, erythro means RBC. RBC production is erythropoiesis. And WBC production, it is called leukopoiesis. WBC production. Next, platelet production. Platelet production is called megakaryocytopoiesis. Megakaryocytopoiesis. okay, so this is about the stages of hemopoiesis. okay, so next we are going to see இப்போ செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம். தட் இஸ் பிளட் செல் ப்ரொடக்ஷன் வந்து ஹீமோபாய்சிஸ். அண்ட் எந்த செல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாத்துக்கும் யோக் சாக்ல இல்லை மெடுலரி அண்ட் ஹெப்பாட்டிக் எந்த ஸ்டேஜ்லேயும் சரி ஒரு ப்ரிகாசர் செல் இருக்கும். ஓகே, ப்ரிகாசர் செல்னா ஃபர்ஸ்ட் அந்த செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ப்ரிகாசர் செல். அண்ட் இந்த ப்ரிகாசர் செல் இன் ஹீமோபாய்சிஸ் ஸ்டேஜில் இருக்கிற ப்ரிகாசர் செல் பேர் வந்து
pluripotent hematopoietic stem cell. இந்த stem cell தான். Okay, pluripotent hematopoietic stem cells. yolk sac, liver, spleen, bone marrow, இது எந்த ஸ்டேஜ்லயும் ஒரு செல் தான், இந்த செல் தான் RBC, WBC and platelets வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, பிளேட்லெட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றது இந்த ஒரு ஸ்டெம் செல் தான், pluripotent hematopoietic stem cells. எரித்ரோபாய்சிஸ்லயும் லுக்கியோபாய்சிஸ், மெகாகாரியோசைட்டோபாய்சிஸ், இது மூணுமே பண்றது இந்த ஒரு ப்ரிகாசர் செல், அதுதான் pluripotent hematopoietic stem cell. அண்ட் ஸோ இந்த pluripotent hematopoietic stem cell வந்து ஏதாச்சும் டிமாண்ட் இல்லை நம்ம உடம்புக்கு பிளட்ல வந்து ஒரு நார்மல் பிளட் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் வந்து 120 days தான். ஸோ 120 daysக்கு அப்புறம் இந்த pluripotent செல் ஆக்டிவ் ஆகிட்டு ஆர்பிசி ப்ரொடியூஸ் பண்ணும். WBC 10 days. ஸோ 10 daysல WBC டிசப்பியர் ஆகிட்ட அப்புறம் இந்த pluripotent stem cells ப்ரொடியூஸ் பண்ணும். பிளேட்லெட்ஸ் 9 days. ஸோ 9 daysல பிளேட்லெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த pluripotent hematopoietic stem cells. ஸோ செல்ஸ் வந்து இந்த லைஃப் ஸ்பேனுக்கு இப்போ இந்த லைஃப் முடிஞ்சிருச்சுன்னா அது ஆக்டிவேட் ஆகிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த pluripotent hematopoietic stem cells. அண்ட் இந்த ஸ்டெம் செல் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் பிகாஸ் இட் ப்ரொடியூஸ்ட் ஆல் டைப் ஆஃப் பிளட் செல். இந்த ஸ்டெம் செல்ஸ் தான் எல்லா டைப் ஆஃப் பிளட் செல்ஸையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் எரித்ரோசைட்டோசிஸ் இப்போ ஹெமோரேஜ் ஆகுது. இப்போ ஹெமோரேஜ்னா பிளட் வந்து கட்டிக்குது, ஆர்பிசி வந்து இல்லை அப்படின்ற ஒரு இதில் டிமாண்டில் அப்போ கூட pluripotent hematopoietic stem cells வந்து அதோட ஆர்பிசியை, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் எது இருந்தாலும் அது ரிலீஸ் பண்ணும். எனி டேமேஜ் டிமாண்ட் பாடி வந்து ஏதாச்சும் செல்லுக்கு வந்து டிமாண்டாக இருக்குன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து எப்போ தேவையோ அது வந்து பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அபவுட் pluripotent hematopoietic stem cells, the precursor cell. Next we are going to see factors regulating hemopoiesis. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ், இந்த ஃபேக்டர் இருந்தால் தான் ஹீமோபாய்சிஸ் நடக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், the factors regulating hemopoiesis ஒரு growth இல்லை ஒரு டிஃப்ரென்ஷியேஷன், ஒரு மெச்சூரேஷன் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸால பண்ண முடியும். that substance is called cytokines. ஓகே, ஸோ ஆர்பிசியோ டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் எந்த பிளட் செல்ஸ் அதோட க்ரோத் இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இல்லை அதோட மெச்சூர் ஆகுறதுக்கு அது முக்கியமான கண்ட்ரோல் பண்ணுறது எதுனா சைட்டோகைன்ஸ். அண்ட் சைட்டோகைன்ஸ் வந்து இட் இஸ் அ கிளைகோப்ரோட்டீன். ஓகே, இந்த கிளைகோப்ரோட்டீன் வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு 2 கேரக்டர்ஸ். ஒன்று வந்து காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர், CSF. ஓகே, ஷார்ட்டா CSF அப்படின்னு சொல்லலாம், காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர். இன்னொன்று வந்து இன்டர்லூகைன்ஸ். colony stimulating factor and interleukins. So first வந்து நம்ம colony stimulating factor பத்தி பார்ப்போம். Okay, so this colony stimulating factor it is an important factor. ஏன்னா இப்போ blood cells, இப்போ RBC இருக்கு, இந்த blood cells வந்து சில காலனிஸ் இருக்கும், அந்த காலனி growthக்கு வந்து இந்த colony stimulating factor தேவை. ஓகே, ஸோ சில காலனிஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு செல்லா மாறும். So colonies grow ஆகுது. The growth of colonies is stimulated by colony stimulating factor. And in this colony stimulating factor வந்து ஒரு semi solid media, அதாவது லிக்விடாவும் இருக்காது சாலிடாவும் இருக்காது, that is semi solid media. Okay, so it is divided into இந்த colony stimulating factor 3 divide பண்ணலாம். GCSF, MCSF and GMCSF. GCSF, G colony stimulating factor, M colony stimulating factor and GM colony stimulating factor. இப்போ ஒருத்த பத்தியும் பார்க்க போறோம். First, G stimulating factor. It is produced from ஒரு cell, monocyte, and இன்னொரு cell, fibroblast, and இன்னொரு cell,
monocyte, fibroblast and endothelial cell. இந்த மூணு செல்லாலையும் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஃபேக்டர் தான் G colony stimulating factor. Monocyte, fibroblast and endothelial cells are produced a factor called G colony stimulating factor. Okay, and the G colony stimulating factor எதுக்கு ஃபங்க்ஷன்னா it stimulates the cell division and growth of neutrophils. So neutrophil WBC ல ஒரு டைப்ஸ் தான் neutrophil. இந்த நியூட்ரோஃபிலுக்கு செல் டிவிஷன் இல்ல growth வந்து ஸ்டிமுலேட் பண்றது தான் GCSF. ஸ்டிமுலேட்னா இப்போ ஒரு புக் இருக்கு, அதை நான் கை வச்சு தள்ளினாதான் அது வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ நான் கை வைக்காம தள்ள முடியாது. ஸோ அதே மாதிரி என் கை தான் அந்த ஸ்டிமுலேட்டர். ஓகே, ஸோ இந்த GCSF வந்து நியூட்ரோஃபில்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணும்போது தான் செல் டிவிஷன் அண்ட் growth வந்து நடக்கும். ஓகே, ஸோ ஒரு டச் கொடுக்க செல் டிவிஷன் அண்ட் growth ஆஃப் த நியூட்ரோஃபில் நடக்கும். This is about GCSF. Coming to MCSF. In the MCSF வந்து it is produced from the cells macrophage, fibroblast and endothelial cells. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த MCSF ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, MCSF is produced from macrophage, fibroblast and endothelial cells. And இதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா growth of macrophage and endothelial cells. It stimulates the growth of macrophage ஓட growth and endothelial cells ஓட growth, fibroblast ஓட growth வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். இங்க எப்படி நியூட்ரோஃபில்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணதோ அதே மாதிரி MCSF வந்து இந்த திங்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். நெக்ஸ்ட் கமிங் டு GMCSF. colony stimulating factor, and this factor it is produced from fibroblast and endothelial cells. இது இந்த ரெண்டு செல்ஸை ப்ரொடியூஸ் பண்றது தான் GM, that is GM colony stimulating factor. And இது வந்து ஒரு myeloid precursor cell. It is formed by myeloid precursor cell. And இந்த GMCSF இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா it will stimulate the granulocyte. So granulocyte வந்து stimulate பண்ணும் for their action. Okay, for their growth. It stimulate granulocyte. So this is about factors regulating hemopoiesis la colony stimulating factor மட்டும் பார்த்திருக்கோம். Next we are going to see about interleukins. Okay, so நம்ம colony stimulating factor வந்து growth, development and maturing factor of blood cells அப்படினு பார்த்தோம். But interleukins வந்து growth, development and maturation of lymphocyte and monocyte. Okay, so எதுக்குனா முக்கியமான ஒன்று lymphocyte and monocyte. So WBC ஓட important cells வந்து lymphocyte and monocytes, and இதை differentiate growth, maturation இதெல்லாம் பண்றதுக்கு வந்து ஒரு factor தேவை, அதுதான் interleukins. Okay, so நான் இப்போ ஒரு process சொல்ல போறேன். First, so this is a macrophage. Macrophage என்ற செல் இருக்கு. இதுல interleukins 1 வந்து present ஆயிருக்கும். interleukins 1, it is a type of interleukin, and in the interleukin 1 வந்து it is used to release neutrophils. Neutrophils வந்து இது ரிலீஸ் பண்றதுக்கு இந்த interleukin 1 வந்து யூஸ் ஆகுது. So இந்த interleukin 1 வந்து it stimulates the
growth factor of T lymphocytes, because interleukins எதுக்கு for the T lymphocytes, that is lymphocytes and monocyte. அதனால it stimulates the growth of T lymphocytes, growth of T lymphocyte. And in the growth of T lymphocytes stimulate பண்ணிட்ட அப்புறம் இந்த T lymphocytes என்ன பண்ணும்னா it secretes the IL, okay, 3 interleukin 3 வந்து secrete பண்ணி விட்டுரும். Understand? So macrophagesல interleukin 1 இருக்கு. இந்த interleukin 1 வந்து it releases the neutrophil. So இந்த process எப்படி நடக்கும்னா first it stimulates the T lymphocytes stimulate பண்ண அப்புறம் அது grow ஆகும். And the growth வந்து it secretes the interleukin 3, okay, it secretes the interleukin 3. Next process, இப்போ interleukins மட்டும், only interleukins cell இருக்கு. Now it going to stimulate the growth of fibroblast and endothelial cells. Okay, இந்த ரெண்டு செல்லையும் போய் ஸ்டிமுலேட் பண்ணும். Okay, fibroblast and endothelial cells. In the fibroblast and endothelial cells, it produces GCSF and GM-CSF. Same CSF and the colony stimulating factor la இந்த G and GM-CSF வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எண்டோதீலியல் செல்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றதுக்கு இதுதான். ஸோ இந்த இன்டர்லூக்கின்ஸ் வந்து ஸ்டிமுலேட் த growth ஆஃப் ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்ட் எண்டோதீலியல் செல்ஸ். இந்த growth ஸ்டிமுலேட் பண்ணிட்ட அப்புறம் இது வந்து இட் ப்ரொடியூசஸ் த G காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் அண்ட் GM காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர். அண்ட் இந்த ரெண்டுமே சேர்ந்து திஸ் IL3 and GCSF and GM-CSF இந்த மூணு substances சேர்ந்து it produces the precursor cell. எந்த ஒரு செல் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரிகர்சர் செல், எப்படி ப்ளூரிபொட்டன்ட் ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் இருந்ததோ ஹீமோபாய்டிக் ஸ்டெம் செல் இருந்தோ அதே மாதிரி இந்த ப்ரிகர்சர் செல் முக்கியம். ஓகே, பிகாஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெம் செல், அதுதான் மிச்ச பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். So இது மூணு ஃபேக்டரும் சேர்ந்து the precursor cell is produced. This is about interleukins. Any doubts on hemopoiesis? Comment on the comment box. Until then, this is Nandu. Take care, be safe and bye.